கவர்மெண்ட் இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்கண்ணே, இதை பற்றின உங்களோட புரிதல் என்னண்ணே? நம்மளுடைய பொருளாதார நிலை என்னன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயம். எந்த ஆண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து நிதியோட அளவு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் 3 நேரமும் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்றோம். நண்பர்கள்கிட்ட கடன் வாங்கி தான் பிரியாணி வாங்கி கொடுப்பேன், கடன்காரனாக தான் போவேன். இதுதான் இப்போ நம்ம நாட்டிலேயே நடக்குது. தேசத்துக்கும் வீட்டுக்கும் எனக்கு தெரியாமலேயே நான் கடன் வாங்கிட்டு இருக்கிறேன்ற விஷயமே இப்போ தான் புரிய வருது. அது எதிர்காலத்தில் இது எந்த மாதிரி நிலைக்கு போகும், என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், என்னுடைய அடுத்த தலைமுறை எந்த நிலை. இலவசங்கள் முக்கியமாக இல்லை நம்ம ஸ்டேட்டோட பொருளாதார வளர்ச்சி முக்கியமாக? இயலாதவர்களுக்கு போகிறது தப்பு இல்லை. அது எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்குறதோ இல்லை ஓட்டுக்காக இதை கொடுத்தா ஓட்டு வந்துடும்ன்ற நம்பிக்கையில் பண்ணுறதும் வந்து நிச்சயமாக அது அரசு. கவர்மெண்ட் இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்கண்ணே, இதை பற்றின உங்களோட புரிதல் என்னண்ணே? வெள்ளரிக்கைன்றது நல்ல விஷயந்தான். அவங்க வெளியே இன்றைக்கி நிலவரம் என்ன, அரசாங்கத்துடைய நிலவரம் என்ன, நம்மளுடைய பொருளாதார நிலை என்னன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயந்தான், அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான். எந்த கடந்த ஆட்சியுமே அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி இவங்களும் வந்து சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் நான் பார்க்கல. எந்த ஆண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து நிதியோட அளவு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நிறைய நல்ல திட்டங்கள் அறிவிக்கிறாங்க இல்லைங்களா. அரசு நல்ல திட்டங்கள் அறிவித்தா தான் மக்கள் ஓட்டு போடவே வெளியே வராங்க. இன்றைக்கி 85% ஓட்டு வந்திருக்கிறது கூட ஒருவேளை அந்த நல்ல திட்டங்களை சார்ந்து கூட மக்கள் வெளியே வந்திருக்கலாம். அப்படியா இருக்குமான்னு கூட நான் பார்க்குறேன். அதனால் நல்ல திட்டங்கள் மக்களுக்கு கொடுக்கும்பொழுது நம்ம வீடு எடுத்துங்க, நம்ம குடும்பத்தை எடுத்துங்க. நம்ம வீட்டில் 3 நேரமும் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்றோம். அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வரணும். வருமானம் வராதப்போ நான் குழந்தைகளுக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பேன், நண்பர்கள்கிட்ட கடன் வாங்கி தான் பிரியாணி வாங்கி கொடுப்பேன், கடன்காரனாக தான் போவேன். இதுதான் இப்போ நம்ம நாட்டிலேயே நடக்குது. தேசத்துக்கும் வீட்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுதான் நடந்துருக்குது. நம்ம ஸ்டேட்டோட வருமானம் செலவு பற்றி மக்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியத்துவம் வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தெரியணும், செலவினங்கள் தெரியணும், என்ன செலவு இருக்குது. ஏன்னா நான் ஒரு காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தனிப்பட்ட கடன் 15,000 ரூபான்னு கேள்விப்பட்டேன். இன்றைக்கி வந்து 1,28,000 இவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரியாமலேயே நான் கடன் வாங்கிட்டு இருக்கிறேன்ற விஷயமே இப்போ தான் புரிய வருது. அது எதிர்காலத்தில் இது எந்த மாதிரி நிலைக்கு போகும், என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும், என்னுடைய அடுத்த தலைமுறை எந்த நிலைக்கு இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கும் போது ரொம்ப அச்சமாக இருக்குது. நிச்சயமாக தெரியணும், மக்களுக்கு தெரியணும். தமிழ்நாடு மேலே வந்து லட்சக்கணக்கில் கடன் வந்து ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. இது நம்மளோட ஃப்யூச்சராக பாதிக்கும்னா எந்த மாதிரிலாம் பாதிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆகிட்டேன்னா, இப்போது கடன் வாங்குகிறாங்க, கடன் யார் கொடுக்குறாங்க, யாருக்கிட்டேருந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முதலாளிகள் எங்கேருந்தோ முதலாளிகள் பணம் அனுப்புகிறாங்க. ஒரு பேங்க்குக்கிட்ட தானே கடன் வாங்குவோம் நம்ம. அப்போ பேங்க்குன்னு வரும்போது அவங்க ஒரு ப்ரைவேட் செக்டாராக இருப்பாங்க. அப்போ ஒரு ப்ரைவேட் செக்டார்கிட்ட நாம் போய் கடன் வாங்கும்போது, இப்போ நான் என் வீட்டுக்கு மேலே நான் கடன் வாங்குகிறேன், நான் என்னால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா என் வீட்டை ஜப்தி பண்ணுவாங்க. நாளைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம தேசத்துக்கும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படியே தான் இதனுடைய பாதிப்புகள் இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குன்னு இப்போ சொல்கிறாங்களா? ஒரு சாதாரண மனுஷனா உங்களோட மைண்ட் செட் அதை பற்றி எப்படி இருக்குது? இல்லை, இது எப்படி சொல்கிறது, காலங்காலமாக என்னுடைய முன்னோர்கள் செய்த பிழை. இன்றைக்கி அதே தவிர தான் நானும் செஞ்சிட்ருக்கேன். விரலுக்கேற்ற வீக்கத்தில் தான் குடும்பத்தை நடத்தணும். விரலுக்கு அதிகமான வீக்கத்தில் நம்ம செய்யக்கூடாது. நம்ம செலவினங்களை குறைக்கணும், நம்மளுடைய ஆடம்பரங்களை குறைக்கும் போது தான் இந்த செலவினங்களை குறைக்க முடியும், கடன் தொகையை குறைக்க முடியும். இது நல்ல திட்டங்கள் மேலே மட்டும் குறை சொல்ல முடியாது நம்மளால். ஏன்னா இயலாதவர்களுக்கு தான் நம்ம பணம் கொடுக்கணுன்ற ஒரு சூழல் இருக்குது. நிச்சயமாக நம்ம வருமானத்துக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அரசாங்கம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வருமானத்தை பெருக்குனா குறைந்தபட்சம் 10 லட்சம் கடனுக்கு மேலே போகாமல் கடனை குறைக்கக்கூடிய வகையில் நம்ம அடுத்தடுத்த செயல் திட்டங்கள் எடுத்துகிட்டு வரணும். அரசாங்கம் அதை கூர்ந்து கவனித்து செய்யணும். அது இலவசங்கள் முக்கியமாக இல்லை நம்ம ஸ்டேட்டோட பொருளாதார வளர்ச்சி முக்கியமாக? தனி மனிதனுடைய பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம். தனி மனித பாதுகாப்பு கண்டிப்பாக. ஒரு தனி மனுஷன், ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் சொன்ன கணக்குப்படி ஒரு 2.5 லட்ச ரூபா கடன் அப்படின்னும் போது, நான் எங்கேயும் கடன் வாங்கலை, ஆனால் என் பேரில் கடன் தொகை மட்டும் இருக்குது அப்படின்னும் போது இது ஒரு நல்ல சூழல் கிடையாது. நிச்சயமாக அது நல்ல திட்டங்கள் அப்படின்றத மட்டும் நம்ம அதுதான் சொல்கிறேன். ஒரு ஊனமுற்றவரால் ஒரு விஷயம் செய்ய முடியாதுன்னா அது அரசாங்கம் செய்யறதுக்கு முன் வராங்க. அதை நம்ம வரவேற்கணும். இயலாதவர்களுக்கு போகிறது தப்பு இல்லை. அது எல்லாருக்கும் சரிசமமாக கொடுக்குறதோ இல்லை ஓட்டுக்காக இதை கொடுத்தா ஓட்டு வந்துடும்ன்ற நம்பிக்கையில் பண்ணுறதும் வந்து நிச்சயமாக அது அரசாங்கத்துடைய தவறு, ஆட்சியாளர்களுடைய குற்றம். அது செய்யக்கூடாது. கவர்மெண்ட் கையில் போதுமான காசு இல்லை, அப்போ புது புது திட்டங்கள்லாம் எப்படி சமாளிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேலும் கடன் வாங்குவோம்.
கடன் வாங்கி திட்டங்களை சமாளிப்போம், வேறு ஒன்றும் இல்லை. எலெக்ஷன் அப்போ கொடுத்த வாக்குறுதியெல்லாம் ஆட்சி வந்த உடனே நிறைவேற்றணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. சரியா தவறா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். என்னுடைய பையன்கிட்ட நான் சொல்கிறேன், அப்போ நாளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் நான் வாங்கி கொடுத்து ஆகணும், இல்லைன்னா அவன் அடம் பிடிப்பான். அதுதான் இப்போ நடக்க போகுது. நம்ம முதலமைச்சர் வந்துட்டாருன்னா இது செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்தார், எந்த கணக்கீடும் இல்லாமல் ஒரு வாய்மொழிகளில் சொல்லிடுறாங்க. ஆட்சியை பிடிக்கணுன்றது ஒரு இலக்கு, அதுக்கு மக்கள்கிட்ட பேசி ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ சூழ்நிலை என்னன்றது வெளிப்படுத்துகிறாங்க. நிச்சயமாக இது ஒரு தவறான செயல், இந்த அணுகுமுறையே தவறு. இது முதல்ல மக்களுடைய மனநிலை மாறணுங்க. நம்ம மக்கள் எது வேணும் எது வேணான்றத நம்ம நிர்ணயம் நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்த கடந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஆக்சுவலாக இந்த ஆட்சி மாற்றத்தை கொடுத்துருக்காங்க ஜனங்களை பொறுத்த வரைக்கும். பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்ட மாதிரி தெரியல எங்கேயும். அப்படின்ற பட்சத்தில் இது தொடரணும். நலத்திட்டங்களையும் அதே மாதிரி படிப்படியாக நம்ம குறைச்சிடணும். பாதுகாப்பான சூழலை மக்களுக்கு கொண்டு வரணும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகள் கண்டிப்பாக கிடைக்கணும். அதை மேஜராக அரசாங்கம் கான்சன்ட்ரேட் பண்ணாலே நல்லாயிருக்கும். இப்படி தான் அதை எடுத்துகிட்டு போகணும்.